Good afternoon, children. Today we are going to discuss about effects and uses of friction. So we can walk, run and sit without slipping because of friction. ஸோ நம்மளால் கரெக்டாக ப்ராப்பராக வாக் பண்ண முடியுது, ரன் பண்ண முடியுது, சிட் பண்ண முடியுது. இதுக்கு எல்லாமே அந்த ஸ்லிப் ஆகாமல் ஓகேவா கீழே விழாமல் நம்ம இது எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம். அதுக்கு ரீசன் வந்து ஃப்ரிக்ஷன். Do you know why bicycles and bikes have handle grips fitted on their handlebars? ஸோ நம்மளுடைய பைக் சைக்கிள் டூ வீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரில் வந்து ஹேண்டில் கிரிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அந்த ஹேண்டில் நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஓகேவா. ஸோ அன்இவன் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அது எதுக்காக கொடுத்துருக்காங்க? பிகாஸ் இட் வில் கிவ் கிரிப்னஸ் ஓகேவா. அந்த ஹேண்டில் கிரிப் வந்து நம்ம பிடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கிரிப்னஸை கொடுக்கும் ஓகேவா. ஸோ தீஸ் கிரிப்ஸ் இன்க்ரீஸ் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஹேண்டில் பார் அண்ட் அவர் பாம்ஸ். ஸோ அந்த கிரிப் அந்த ஹேண்டில் கிரிப் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உள்ளங்கைக்கும் அந்த ஹேண்டில் பார்க்கும் இன் பிட்வீனில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் அவர் ஹேண்ட்ஸ் டு நாட் ஸ்லிப் வைல் ரைடிங் த பைக் ஆர் பைசைக்கிள். ஸோ அதனால தான் நம்ம பைக் சைக்கிள் ரைட் பண்ணும்போதோ இல்லை பைக் ரைட் பண்ணும்போதோ ஸ்லிப் ஆகாமல் ஈஸியாக போக முடியுது. நெக்ஸ்ட், வித்தவுட் ஃப்ரிக்ஷன் மெனி திங்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லைனா எந்த ஒரு திங்ஸுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கரெக்டாக ப்ராப்பராக ரன் ஆகாது. ஸோ இன் சச் கேசஸ் வி நீட் டு இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ சில விஷயங்களை நம்ம ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ த பெஸ்ட் வே டு இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் டு சேஞ்ச் த டெக்ஸ்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். நம்ம ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட் வே என்னன்னாக்கா வி ஹாவ் டு சேஞ்ச் த சர்ஃபேஸ் இன்டு அதனுடைய சர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதில் சர்ஃபேஸில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா டெக்ஸ்சரை சேஞ்ச் பண்ணணும். டெக்ஸ்சர் மீன்ஸ் ஹவு டு யூ ஃபீல் வென் வி டச். நம்ம டச் பண்ணும்போது அது எப்படி இருக்குது, தட் இஸ் டெக்ஸ்சர் ஓகேவா. ஸோ நம்ம ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா சர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணணும். as the roughness of the surface increases the friction increases. ஸோ நம்ம அந்த சர்ஃபேஸோட ரஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே வந்து ஃப்ரிக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சோல்ஸ் ஆஃப் ஷூஸ் அண்ட் த்ரெட்ஸ் ஆஃப் டயர் ஹேவ் grooves in them to provide better grip. சோல்ஸ் ஆஃப் ஷூஸ் மீன்ஸ் நம்ம ஷூஸ் ஆர் செப்பல்ஸுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி டயர்ஸ் ஓகேவா, டயர்ஸ்லேயும் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே எதுக்காகனா இட் வில் கிவ் better gripness. Next one, we know that friction force is helpful to us in many ways. So friction வந்து நம்மளுக்கு நிறைய வேஸில் யூஸ் ஆகுது. However, in some situation the effect of friction may not be useful to us. சில சுச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகிறது கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா, door starts to squeak as the hinges get rough because they constantly rub against each other. நம்ம வீட்டில் டோர் பார்த்தீங்கன்னா அந்த டோரும் அந்த டோரில் வந்து ஹிஞ்சஸ் இருக்கும், ஜாயிண்ட் ஆகிற அந்த பார்ட்டு. ஸோ அங்கே வந்து என்னன்னா அது ரஃப் ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ அது ரஃப் ஆகிறது என்ன ரீசன், கான்ஸ்டண்ட்டாக வந்து அது ரப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ரப் ஆகும்போது அங்கே தேய ஆரம்பிக்கும். அப்படி தேயும் போது சம்டைம்ஸ் இட் வில் மேக் நாய்ஸ் ஓகேவா. ஸோ அது வந்து எதனால் வருதுன்னா ஃப்ரிக்ஷனால் தான் வருது. ஸோ ஃப்ரிக்ஷனால் அங்கே வந்து தேவையில்லாத நாய்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து த சோல்ஸ் ஆஃப் ஷூஸ் கெட் வார்ன் அவுட் பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் யூஸ். அதே மாதிரி ஷூஸ் பார்த்தீங்கன்னா, ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம நடக்க அது கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வார்ன் அவுட் ஆகிடும். வார்ன் அவுட்னா தேய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கும் ரீசனும் ஃப்ரிக்ஷன் தான். இட் இஸ் ஃப்ரிக்ஷன் தட் லீட்ஸ் டு தீஸ் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அங்கே இன்க்ரீஸ் அதிகமாகுது. ஸோ வென் ஃப்ரிக்ஷன் பிகம்ஸ் எ ப்ராப்ளம் வி நீட் டு ரெடியூஸ் இட். ஃப்ரிக்ஷன் எப்போ அதிகமாகுதோ நம்ம அதை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் வி கேன் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் பை மேக்கிங் த சர்ஃபேஸ் ஸ்மூத். ஸோ ஃப்ரிக்ஷன் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அந்த சர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணால் ஃப்ரிக்ஷனும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எ சர்ஃபேஸ் இஸ் பாலிஷ் டு மேக் இட் ஸ்மூத். அந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம ஸ்மூத் சர்ஃபேஸாக மாற்றணும். ஸோ எ லூப்ரிகன்ட் சச் ஆஸ் ஆயில் இஸ் அப்ளைட் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ். ஸோ அந்த டூ சர்ஃபேசஸ்க்கு நடுவில் நம்ம லூப்ரிகன்னா ஆயில், க்ரீஸ் இதெல்லாமே லூப்ரிகன் தான். ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகும், அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ தஸ் ஃப்ரிக்ஷன் கேன் ஹாவ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எஃபெக்டும் இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், see the 10.8 activity. Observe the applications and describe the effects of frictions in each. So here given some applications. So you have to write here friction is used or not. இந்த situationல friction யூஸ் ஆகுதா இல்லையான்னு எழுதணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கேரம் போர்ட். ஸோ கேரம் போர்ட் when we start the carom board we apply some powder ஓகேவா. ஸோ தட் வில் ஹெல்ப்ஸ் டு மூவ் த காயின் ஸ்மூத்லி. அங்கே என்ன பண்ணும், காயின் அப்ளை பண்ணும்போது பவுடர் அப்ளை பண்ணும்போது காயின் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ அப்போ அங்கே வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக மாறிடுச்சு. ஸோ ஹியர் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஹியர் பிகாஸ் இட் ஸ்லோஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் காயின்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் யூஸ் ஆகலை. ஏன் அப்படின்னா அந்த காயின்ஸுடைய மூவ்மெண்ட்டு ஸ்லோவாகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் ரெடியூஸ்ட் பை அப்ளையிங் கேரம் பவுடர் ஆன் த போர்ட். ஸோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. எப்போ ரெடியூஸ் ஆகுதுன்னா நம்ம கேரம் பவுடரை
அந்த போர்டு மேலே அப்ளை பண்ணும்போது ரெடியூஸ் ஆகும். திஸ் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் அண்ட் மேக்ஸ் த காயின் மூவ் ஸ்மூத்லி. ஸோ அப்போ நம்ம பவுடர் அப்ளை பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆயாச்சு, காயின்ஸு ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. செகண்ட் ஒன், டயர்ஸ் வித் க்ரூஸ். ஃப்ரிக்ஷன் ஹெல்ப்ஸ் த வெஹிக்கல்ஸ் மூவ் ஆன் த ரோட். ஸோ வெஹிக்கல்ஸ் வந்து ரோட்டில் மூவ் ஆகிறதுக்கு ரீசன் ஃப்ரிக்ஷன் தான். ஃப்ரிக்ஷன் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக மூவ் ஆக முடியாது. ஸோ இஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் ப்ரெசன்ட் த வெஹிக்கல்ஸ் வில் ஸ்கிட். ஸோ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும், அந்த வண்டி வந்து ஸ்கிட்னா ஸ்லிப் ஆகுறது. ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்ட் பை மேக்கிங் grooves ஆன் டயர்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதனால் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த டயர்ஸில் இருக்கிற grooveஸால். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ஸ்லைடிங் போர்ட். ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஹியர் ஆஸ் இட் வில் நாட் லெட் ஸ்லைட் ஆன் த போர்ட். ஸோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் யூஸ் ஆகலை. இங்கே ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளால் அந்த போர்டில் ஸ்லைட் பண்ண முடியாது. த போர்ட் இஸ் மேட் ஆஃப் ஸ்மூத் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த போர்டு வந்து எதால் ஆனது, ஸ்மூத்தான சர்ஃபேஸால் ஆனது. ஸோ அப்போ வந்து அங்கே ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகுது. Okay children, so you have to copy these answers and complete. Thank you children.